வெல்கம் டு ஆல். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பிஹெச்பி ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அரே அப்படிங்கிற லெசன்லேருந்து ஃபங்க்ஷனாக என்ன, யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது யூடிஎஃப், அதாவது ஒரு ப்ரோக்ராம் டெவலப் பண்ணுறவர் அவருக்கு தேவையான ப்ரோக்ராமை அவரே டெவலப் பண்ணிக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் என்னோடய பர்பஸுக்காக என்னோடய தேவைக்காக நான் ஒரு ப்ரோக்ராம் வந்து டெவலப் பண்ண போகிறேன். அப்படிங்கும்போது அதுக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸை நானே க்ரியேட் பண்ணுறதா வந்து பார்த்திங்கன்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். இது லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அடுத்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், ஃபங்க்ஷன் காலிங் அப்படிங்கிறதெல்லாம் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் எப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேராமெட்ரைஸ்டு ஃபங்க்ஷன். ஆல்ரெடி நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா நான் பேராமெட்ரைஸ்டு ஃபங்க்ஷன்ஸ் தான் பார்த்தோம். அதாவது ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருப்போம், ஃபங்க்ஷனோட பேர் கொடுத்துருப்போம், அந்த ஃபங்க்ஷனில் ப்ராக்கெட், ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுட்டு அதுக்கு கீழே பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ காலிங் ஃபங்க்ஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் நேம் மட்டும் கொடுத்துட்டு ப்ராக்கெட் போட்டிருப்போம், அதுக்குள்ளே எதுவுமே இருக்காது, அதில் பேராமீட்டர்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் பேராமெட்ரைஸ்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது பேராமெட்ரைஸ்டு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது தான். ஸோ பேராமெட்ரைஸ்டு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனா என்னென்னா, நம்ம போடக்கூடிய மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து we send some important data, needed data to the sub function. ஃபங்க்ஷனுக்கு நம்ம மெயின் ப்ரோக்ராம்லேருந்து ஏதோ ஒரு சம் இன்ஃபர்மேஷனை, ரெக்வயர்டு இன்ஃபர்மேஷன், தேவையான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறதா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேராமெட்ரைஸ்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க. ஃபங்க்ஷன் ஸ்கூல் நேம் ஆஃப் டாலர் சிம்பிள் போட்டு எஸ் நேம் அப்படின்னு இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனோட பேராமீட்டர். ஸோ இதனால தான் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த பேராமீட்டர் இருக்கிறதுனால இதை பேராமெட்ரைஸ்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இந்த எஸ் நேம் அப்படிங்கிறது வந்து ஒரு வேரியபிள் மாதிரி ஆக்ட் ஆகும். மேலே பாருங்கள், ஃபஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு, த பேராமீட்டர் இஸ் ஆல்சோ கால்டு அன் ஆர்குமெண்ட். ஸோ பேராமீட்டர்ஸ் இஸ் கால்டு ஆர்குமெண்ட் இஸ் கால்டு பேராமீட்டர்ஸ். ரெண்டுமே ஒன்று தான். ஆர்குமெண்ட்னா என்ன, பேராமீட்டர்னா என்ன, இட்ஸ் லைக் ஏ வேரியபிள். ஒரு வேரியபிளில் எப்படி ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோமோ அதே மாதிரி மெயின் ப்ரோக்ராமில் அந்த வேரியபிளில் ஒரு வேல்யூவை, மெயின் ப்ரோக்ராமில் வந்து ஒரு வேல்யூவை நம்ம சப் ஃபங்க்ஷனுக்கு அனுப்புவோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் அந்த வேல்யூவை ரிசீவ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம டிக்ளேர் பண்ணக்கூடிய ஒரு நேம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேரியபிள். அதை தான் வந்து நம்ம ஆர்குமெண்ட் அல்லது பேராமீட்டர் அப்படின்னு ரெஃபர் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தி ஆர்குமெண்ட்ஸ் ஆர் மென்ஷன்ட் ஆஃப்டர் த ஃபங்க்ஷன் நேம். அதாவது ஃபங்க்ஷன் நேமுக்கு அப்புறம் நம்ம ஆர்குமெண்ட்டை மென்ஷன் பண்ணோம். எப்படி பண்ணோம்னா இன்சைட் ஆஃப் த பேராந்திசிஸ் ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட், பேராந்திசிஸ் போகிறோமா. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆர்குமெண்ட்டோட நேம்ஸை மென்ஷன் பண்ணணும். ஆர்குமெண்ட் அல்லது பேராமீட்டர் எப்படின்னா மென்ஷன் சொல்லலாம். தெர் இஸ் நோ லிமிட் ஃபார் சென்டிங் ஆர்குமெண்ட்ஸ். மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம அனுப்பக்கூடிய சப் ஃபங்க்ஷனுக்கு அனுப்பக்கூடிய பேராமீட்டரோட கவுண்டிங் வந்து நோ லிமிட், இவ்வளோ தான் இருக்கணும், 2 தான் அனுப்பணும், 3 தான் அப்படிங்கிற 3 பேராமீட்டர்ஸ் ஒன்லி சென்ட் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. we can send lot of parameters, no limit. அதில் எந்த லிமிட்டும் கிடையாது. பட் ஜஸ்ட் செப்பரேட் them with the comma notation. ஸோ நம்ம அப்படி சென்ட் பண்ணக்கூடிய பேராமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமா நோட்டேஷன் போட்டு நம்ம மென்ஷன் டிஃப்ரெண்ட் செப்பரேட் பண்ணி காமிக்கணும். பேராமீட்டர் 1க்கும் பேராமீட்டர் 2க்கும் நடுவில் ஒரு கமா போடுறதுனால 2 வேறு பேராமீட்டர், 2 பேராமீட்டருங்கிறத நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கலாம், பிரித்து காமிக்கலாம், செப்பரேட் பண்ணி காமிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பாருங்கள். இது ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். ஒரே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஸ்கூல் நேம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். கீழே அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஃபங்க்ஷன் காலிங் பார்த்துருக்கோம். ஃபங்க்ஷன் நேம் மட்டும் கொடுத்துருப்பாங்க மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து. ஸோ இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் ஸ்கூல் நேம், ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது கீவேர்ட், ஸ்கூல் நேம் அப்படிங்கிறது அந்த ஃபங்க்ஷனோட நேம், $s நேம் அப்படிங்கிறது உங்களுக்கு பேராமீட்டர். மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து வரக்கூடிய இந்த சப் ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடிய வேல்யூவை ரிசீவ் பண்ணிவிட்டு அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் எஸ் நேம். எக்கோ கமாண்ட், எக்கோ எஸ் நேம் டாட் இன் தமிழ்நாடு டாட் பிஆர். அதாவது நீங்கள் மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து, அதாவது இப்போ இந்த ப்ரோக்ராமில் கீழே இருந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை அப்படிங்கிற ஒரு டேட்டா தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்கு தான் வந்து நமக்கு சப் ஃபங்க்ஷனுக்கு வரப்போகுது. அந்த டேட்டாவை எஸ் நேமில் ஸ்டோர் பண்ணி வச்சிரும். நெக்ஸ்ட்டு எக்கோ கமாண்ட் எஸ் நேம் டாட்
ஸோ அந்த எஸ் நேம் அப்படிங்கிறது அந்த வேரியபிளில் இருக்கக்கூடிய வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை இன் தமிழ்நாடு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் நமக்கு பிரிண்ட் ஆகும். பிஆர் கமாண்ட் நம்ம ஆல்ரெடி HTML படிச்சிருக்கோம். பிரேக் கமாண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் டேக் கிடையாது, இது ஒரே டேக் மட்டும் தான், ஓப்பன் டேக் எம்டி டேக்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு லைனை பிரேக் பண்ணி நெக்ஸ்ட் லைனில் அடுத்த லைன் வர்றதுக்காக. ஸோ இப்போ கவர்மெண்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை இன் தமிழ்நாடு, நெக்ஸ்ட் டைம் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது கவர்மெண்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சி இன் தமிழ்நாடு, அது வந்து நெக்ஸ்ட் லைனில் வரணுங்கிறதுக்காக நமக்கு இந்த பிஆர் கமாண்டை யூஸ் பண்ணுறோம். எக்கோ கமாண்ட் அவுட்புட்டுக்காக யூஸ் பண்ணுறது, நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூவை ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மோர் தென் ஒன் வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணுறதுனால அந்த இடத்துல நம்ம டாட் யூஸ் பண்ணி கன்கார்டினேஷன் பண்ணுறோம், சேர்த்தி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு எஸ் நேம்ங்கிறது ஒரு பார்ட்டு, டாட் இன் தமிழ்நாடு ஒரு பார்ட், டாட் பிஆர் ஒரு பார்ட். ஸோ 3 பார்ட் இதில் இருக்குது. அதை ஜாயின் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கமெண்ட்ஸை யூஸ் பண்ணுறோம், அதாவது இந்த டாட் ஆப்ரேட்டரை நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம், அதில் வந்து ஒரே ஒரு பேராமீட்டர் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 பேராமீட்டர் யூஸ் பண்ண போகிறோம். 2 parameters we use. ஃபங்க்ஷன் சேம் அதே ப்ரோக்ராம் பக்கத்தில் வந்து கீழே மெயின் ப்ரோக்ராமில் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை 200 300 250 ஸ்ட்ரென்த்து, அதாவது ஸ்கூல் நேம் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனோட நேம். இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் நேம்னு ஒரு 5 times கொடுத்துருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி லைன் இஸ் அன் ஃபங்க்ஷன் காலிங் ஸ்டேட்மெண்ட். இது இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் லைனும் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் calling statements. Student school name of we pass the 2 parameters. One is government higher secondary school Madurai, next one is 200. First value வந்து stored in yes name, second value will be stored in strength. We use the function name, school name is the function name. We have 2 parameters, one is yes name and another one is an strength. First value stored will be yes name, second one 200 stored will be strength. First time வந்து government of higher secondary school Madurai stored in yes name, 200 stored in strength. So next we will print it, echo yes name in Tamil Nadu and student strength is dot s strength. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை இன் தமிழ்நாடு அண்ட் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் இஸ் 200 அப்படிங்கிற நமக்கு மெசேஜ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ப்ரோக்ராம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கம்பைலர்லேயே நம்ம போட்டு பார்த்துக்கலாம். ஆன்லைன் கம்பைலர் எப்படி யூஸ் பண்ணுங்கிறது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ அதை பார்த்து ரெஃபர் பண்ணிவிட்டு போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த 2 ப்ரோக்ராம்லேயுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு எது ரிட்டன் ஆகாது, அதாவது ஃபங்க்ஷன் ஸ்கூல் நேம் அப்படிங்கிற இங்கே, அதாவது மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து ஸ்கூல் நேம்னு ஒரு 5 lines இருக்கு இல்லையா, அது வந்து மெயின் ஃபங்க்ஷன். அங்கே ஃபங்க்ஷன் ஸ்கூல் நேம் அப்படிங்கிறத போட்டிருக்கிறது சப் ஃபங்க்ஷன் 2 அந்த மீனிங்கில். ஸோ மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து வேல்யூ வந்து சப் ஃபங்க்ஷனுக்கு போகுது, பட் சப் ஃபங்க்ஷன்லேருந்து வேல்யூ வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்கு எதுவும் வரல. ஸோ ஓகேவா? பட் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் அ ஃபங்க்ஷன் டு ரிட்டன் அ வேல்யூ யூஸ் த ரிட்டன் அ ஸ்டேட்மெண்ட். நவ் echo 5 + 10 ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அப்படியே ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகிடும். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக போட்டு காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த ப்ரோக்ராம். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா PHP function sum int 2 parameter we declared here. One is x, another one is y. Both of variable in int data type. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் நேம் சம், ஃபங்க்ஷனோட நேம் சம். முன்னாடி ஃபங்க்ஷனுங்கிறது கீவேர்டு. ஃபங்க்ஷன் எப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் as a கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன் நேம், அதுக்கப்புறம் பேராமீட்டர் ஓப்பன் பேரந்தசிஸ் கொடுத்து நம்ம ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணணும் பார்த்துருப்போம். ஸோ இதில் 2 பேராமீட்டர் இருக்குது. ஓப்பன் ப்ரேஸ் போட்டுட்டு z ஈக்குவல் டு x + y வரக்கூடிய 2 பேராமீட்டர் வேல்யூவையும் ஆட் பண்ணிவிட்டு ரிட்டன். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷனுக்கு சப் ஃபங்க்ஷன்லேருந்து வேல்யூ ரிட்டன் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி பார்த்த 2 ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ வந்து மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து சப் ஃபங்க்ஷனுக்கு போகும், அங்கேயே பிரிண்ட் ஆகிடும்.
வேலை முடிஞ்சது. பட் இங்கே வந்து திருப்பி அவங்க ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இந்த ப்ரோக்ராமை போட்டிருக்காங்க. ஸோ எக்கோ 5 + 10 = சம் ஆஃப் 5, 10 பிஆருங்கிறது லைனை பிரேக் பண்ணுறதுக்கு. we pass 5 and 10 two values to the sum function. 5 is stored in x, 10 will be stored in y. xல 5ம் yல 10ம் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட்டு we add this value 5 + 10 15 அப்படிங்கிற வேல்யூ ஆட் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு will be stored in z வேரியபிள். நெக்ஸ்ட்டு zல ஸ்டோர் ஆன வேல்யூ ரிட்டன் திருப்பி அனுப்புகிறோம். ஸோ வரக்கூடிய வேல்யூ 5 + 10 ஈக்குவல் டாட்க்கு அப்புறம் நமக்கு அந்த வேல்யூ வரணும். ஸோ அது வந்து 15ங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ அவுட்புட் பாருங்கள், ரன் கொடுத்தீங்கன்னா அவுட்புட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 5 + 10 = 15ங்கிற வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் 7 + 13 இது வந்து டபுள் கொட்டேஷனில் கொடுத்துருக்கனால உங்களுக்கு அது அப்படியே வந்து பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 20 வர வேண்டிய இடத்துல சம் ஆஃப் 7 13 7, 7ங்கிறது ஒரு பெராமீட்டர், 13ங்கிறது ஒரு பெராமீட்டர். ஸோ பெராமீட்டர் நேமுக்கு அப்புறம் பிராந்தஸஸ்குள்ள மோர் தென் 1 எத்தனை வேணால் நம்மளால் கொடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நோ லிமிட் அன்லிமிட்டட்னு பார்த்தோம் இல்லையா, நோ லிமிட்டே கிடையாது. எத்தனை நம்ம 2 கொடுத்துருக்கோம். ஆனால் அது வந்து எப்படி என்ன பண்ணணும், கமாவை யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணி காமிக்கணும்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து இந்த கமா. ஸோ இது யூஸ் பண்ணி நம்ம செப்பரேட் பண்ணி காமிச்சிருக்கோம் அந்த இடத்துல. ஸோ இப்போ 7, 13ங்கிற வேல்யூ பாஸ் பண்ணுறோம். 7 stored in x, 13 stored in y. நெக்ஸ்ட்டு z = xy. x வேல்யூ 7, 13 20. zல 20 ஸ்டோர் ஆகிருக்கும். அதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு பிரிண்ட் ஆகும். சேம் இதே மாதிரி தான். ஸோ இந்த ப்ரோக்ராம்லாம் உங்கள் மொபைல்லையே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ.